வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. போஸ்ட் ஆபீஸில் வைப்பு தொகையாக பணத்தை டெபாசிட் செய்துவிட்டு முதிர்வடைந்த பிறகும் அந்த பணத்தை எடுக்காமலும் ரினிவல் பண்ணாமலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் மற்றும் அக்கவுண்டுகளை எல்லாம் முடக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யாருடைய கணக்குகள் மற்றும் எந்த வகையான டெபாசிட்களை எல்லாம் முடக்க போறாங்க, அதை மீட்டெடுக்க என்ன செய்யணும், இதை பற்றிய கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை தகவல்களும் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பொதுமக்கள் பணத்தை சேமிக்க உதவும் வகையில் தபால் நிலையங்கள் பல வகையான சிறு சேமிப்பு திட்டங்களை எல்லாம் கொடுக்கிறது. இப்போது இந்த கணக்குகளில் உள்ள பணத்தை பாதுகாக்க ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதிர்வு தேதிக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்குள் தபால் கணக்குகள் மூடப்படாவிட்டால் அல்லது நீட்டிக்கப்படாவிட்டால் அவைகள் எல்லாம் முடக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வைப்பு தொகையாளர்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணம் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தபால் துறை இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இந்த கணக்குகள் எல்லாம் மூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலற்ற கணக்குகள் மோசடி செய்பவர்களின் இலக்காக மாறாமல் இருப்பதை தபால் அலுவலகம் உறுதி செய்ய விரும்புகிறது. அதனால்தான் மூடப்படாத அல்லது நீட்டிக்கப்படாத முதிர்ச்சி அடைந்த கணக்குகளை முடக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை இப்போது வருடத்திற்கு 2 முறை செய்யப்படும். ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 முதல் தொடங்குகிறது. அத்தகைய கணக்குகள் அடையாளம் காணப்பட்ட 15 நாட்களுக்குள் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 15ஆம் தேதி இதற்கான விதிகளை எல்லாம் தெரிவிச்சாங்க. முதிர்வு தேதிக்கு பிறகு 3 ஆண்டுகள், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30 அல்லது டிசம்பர் 31 வரை செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மக்களே, போஸ்டல் டிபார்ட்மெண்டின் இந்த புதிய விதியின்படி எந்தெந்த கணக்குகள் எல்லாம் முடக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது வருங்கால வைப்பு நிதி PPF அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு நீண்ட கால சேமிப்பு விருப்பமாகும். இது 15 ஆண்டுகள் கால அவகாசத்துடன் வருகிறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது 5 ஆண்டுகள் கால அவகாசத்துடன் வருகிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டம், இதுவும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு நிலையான வருமான சேமிப்பு திட்டமாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிசான் விகாஸ் பத்ரா KVP ஸ்கீம். உங்களுடைய முதலீட்டை சுமார் 9 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கும் சேமிப்பு திட்டம். அதோடு தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாதமும் வட்டி செலுத்தும் ஒரு 5 ஆண்டு திட்டம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேர வைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய TD டேர்ம் டெபாசிட். இது 1, 2, 3 அல்லது 5 ஆண்டுகள் கால அவகாசத்துடன் வரக்கூடிய நிலையான வைப்பு திட்டமாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொடர் வைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய RD. ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை நீங்கள் டெபாசிட் செய்யும் 5 ஆண்டு திட்டமாகும். இது மாதிரியான கணக்குகளை நீங்கள் வச்சிருந்து சரியான நேரத்தில் மூடலை அல்லது மறுபடியும் ரெனிவல் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான இந்த கணக்குகள் எல்லாம் முடக்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கணக்குகள் உங்களை அறியாமல் மூடப்பட்டுருச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட் ஆபீஸ் கணக்கு முடக்கப்பட்டால் அனைத்து பரிவர்த்தனைகளும் நிறுத்தப்படும். நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது, நீங்கள் நிதிகளை டெபாசிட் செய்ய முடியாது, கணக்கின் ஆன்லைன் சேவைகளை நீங்கள் அணுக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் தேவையான ஆவணங்களுடன் அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்திற்கு செல்லவும், முடக்கப்பட்ட கணக்கு பாஸ்புக் அல்லது சான்றிதழை சமர்ப்பிக்கவும், மொபைல் எண், பான் கார்டு, ஆதார் அட்டை அல்லது முகவரி சான்று போன்ற KYC ஆவணங்களை எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதற்கு பிறகு கணக்கு மூடல் படிவம், அதாவது SP7A அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. தபால் அலுவலகத்திலேயே அது கிடைக்கும். இதனுடன் முதிர்வு தொகை மாற்றப்பட வேண்டிய தபால் நிலைய சேமிப்பு கணக்கு அல்லது வங்கி கணக்கின் விவரங்களையும் நீங்க கொடுக்கணும். அல்லது ரத்து செய்யப்பட்ட ஒரு செக் லீஃப் கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த விவரங்களை எல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு பிறகு தபால் நிலைய ஊழியர்கள் உங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து நீங்கள் ஒரு உண்மையான கணக்கு வைத்திருப்பவர் என்பதை உறுதிப்படுத்த அவர்களின் பதிவுகளுடன் உங்களுடைய கையொப்பத்தை சரிபார்ப்பார்கள். சரிபார்ப்புக்கு பிறகு கணக்கு முடக்கம் நீக்கப்படும். உங்களுடைய முதிர்வு தொகை உங்களுடைய தபால் நிலைய சேமிப்பு கணக்கிலோ அல்லது வங்கி கணக்குக்கோ ECS மூலமாக பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கணக்கு ஒரு சிறிய தபால் நிலையத்தில்
பகுதியில் இருந்தால் ஆவணங்கள் செயலாக்கத்திற்காக அருகில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள்ல பல பேர் ஆரம்ப காலத்துல பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது வங்கியிலயோ ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதை மறந்துடுவாங்க. இது மாதிரி பொதுமக்கள் டெபாசிட் செஞ்சு அதை ரெனிவல் பண்ணாமலையும் முதிர்வடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பணத்தை எடுக்காமலும் இருக்கக்கூடிய தொகை கோடிக்கணக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய கணக்குகளை தான் முடக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது வங்கியிலோ டெபாசிட் பண்ணிட்டு அதை எடுக்காமலோ அல்லது ரெனிவல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க தேவையான ஆவணங்களோட போயிட்டு அதை உடனே ரெனிவல் பண்ணிடுங்க அல்லது அந்த பணத்தை உடனே எடுத்துக்கணும் அப்படிங்கிற தகவலை ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் இந்த விதிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.